பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வார்த்தை அல்லது களிமாவை பார்க்க போறோம்னு சொல்லலாம். நிச்சயமாக இதை ஒன்று போதும், உங்களுடைய எல்லா தேவைக்குமே இது பரிபூரண அமலா இருக்கும். முக்கியமா செல்வத்தை வாரி வழங்கக்கூடியதா இருக்கும். இதை ஓத ஆரம்பிங்க, செல்வ செழிப்பு உண்டாகும், நல்ல நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில ஏற்படும்னு சொல்லலாம். அதுலயும் இது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமல்னு சொல்லலாம். அதுலயும் இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே செய்த அமலாக இருக்கு. முதல்ல இதனுடைய வரலாறு பார்க்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க இருக்காங்க? சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அவங்க படைக்கப்பட்டதே சொர்க்கத்துலதான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சைத்தான் அவர்களை வழி கெடுக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். அவர்கள் வழி கெடுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டமாயி கடைசியா என்ன பண்றாங்க? சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? பூமிக்கு அனுப்பிச்சான். அனுப்பும் போது வந்தவங்க இங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அவ்வளோ பெரிய நல்ல இடத்துல இருந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கறாங்க, அழுகுறாங்க, வருந்திட்டே இருக்காங்க. அவங்க பாவத்தை நினைச்ச சைத்தான் பேச்சை கேட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வருந்திட்டே இருக்காங்க. அப்படி வருந்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள்ல எவ்வளவு மன்னிப்பு கேட்டு நமக்கு அல்லாஹுடைய அந்த ஒரு திருப்தி கிடைக்கணுமே, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. நாம என்ன பண்ணோம்? சொர்க்கத்துல ஒரு வார்த்தையை பார்த்தோம், அந்த வார்த்தையை சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தையை சொன்னோன்னு அல்லாஹ் மன்னிச்சிடான். மன்னிச்சதுக்கு பிறகு இது எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியும்னு நல்லா கேட்கறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் சொர்க்கத்துல பார்த்தேன் அல்லாஹ், அரிசில இந்த பேர் இருந்துச்சு, அதனால உனக்கு பிடித்த பேரா இருக்கும்னு நினைச்சு நான் சொன்னேன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கான், இதை கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இந்த ஒரு களிமாவை நீங்கள் சொல்வதன் மூலமாக நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல பெற்றுக்கொள்ளலாம். அதுலயும் நீங்க மறுமைக்கானது கேட்காம உலகத்துக்காக கேட்டுருவீங்களோன்னு நான் அஞ்சுகிறேன்னு சொன்னாங்களாமா. ஏன்னா ஒரு வார்த்தையில எது வேணா பெறலாம்னா நம்ம போய் சும்மா சின்ன விஷயமா அல்பமா கேட்டு பெற்றா எப்படி இருக்கும்? அதனாலதான் நபிமார்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதை கொண்டு எதை வேணா பெறலாம், நீங்க மறுமையை கேட்காம இம்மையை கேட்டுருவீங்களோன்னு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இம்மையுடைய விஷயத்தை கேட்டாலும் இதுல பெற்றுக்கொள்ள முடியும், மறுமையை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இதை ஓதும் போது எப்போதும் இம்மையை மட்டும் கேட்காம இந்த உலகத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் கேட்டு மறுமைக்கும் கேட்டுக்கோங்க. அதோட உங்களுடைய எல்லா தேவையும் நிறைவேறும். அந்த வார்த்தை தான் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இது அர்ஷ்ல எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை, சொர்க்கத்துல இருந்த வார்த்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனித்த வார்த்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது சொல்லிய வார்த்தை. இதை ஓதனும் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்து அவர்கள் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்த வார்த்தை. சுபஹானல்லாஹ். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இந்த வார்த்தை பயனுள்ளதாக இருக்குது. அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குனா நம்ம இதை ஓத ஓத உங்களுக்கு உலகத்தின் செல்வங்கள் காலடியில் கொட்டும்னு சொல்லலாம். தைரியமா ஓதுங்க, அதிகமா ஓதுங்க. எண்ணிக்கையெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதை எண்ணிக்கையோடு ஓதவே இல்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு தடவை ஓதும் போதே அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அதுக்கப்புறம் இதனுடைய சிறப்பை அறிந்து அதிகமாக ஓதி வந்தாங்க. நீங்களும் அதிகமா ஓதுங்க. சும்மா வேலை செய்யும் போது ஓதுங்க, தொழுதுட்டு துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஓதுங்க, வேலை செய்யும் போது, குமியும் போது, நிற்கும் போது, உட்காரும் போது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் உட்காரும் போது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை உட்காரும் போது எந்திரிக்கும் போது கூட சும்மா சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் அப்படிம்பாங்க. சும்மா அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய நாக்காக நம்மளது இருக்கணும். அதுல இந்த வார்த்தை சிறப்புக்குரிய வார்த்தை, செல்வத்தை ஈர்த்து கொண்டு தரக்கூடிய, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வார்த்தையா இருக்கு. இதை அதிகமாக இனிமேல் ஓதி பாருங்க. உங்க நிலைமை அல்லாஹும் நிச்சயமாக மாற்றுவான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ரஜப் மாதம் வந்துருச்சு. அதனால எல்லா அமல்களையும் நம்ம ரஜப் மாசத்துல செய்ய போறதை தொடர்ச்சியா போட போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துவாங்க. நான் வெறும் 4 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு சிறப்பான அமல்களை சொல்லி கொடுத்துட்டு வரேன். குறுகிய நேரத்துல நல்ல அமல்களை கற்றுக்கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு அதியாவாக இருக்கும். அதை எங்களுக்கு செய்யறதுனால அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சிறப்பையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.